மத்திய அரசுட்ட இருந்து எவ்வளவு நிதி வர வேண்டியது இருக்கு, அது குறித்து சொல்லலையே அப்படிங்கிறது இருக்குல்ல. தொடர்ந்து முந்தைய அரசும் கேட்டுச்சு, இந்த அரசு கேட்டிருக்கு. உதாரணமா கேட்டாங்க, எவ்வளவு கடன் பேசியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போய் 2 முறை பேசும்போது வந்த தகவல், எங்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியா 43,000 கோடி, கார்பரேட் டாக்ஸாக 1,11,000 கோடி, இன்கம் டாக்ஸாக 1,29,000 கோடி தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் மட்டும் கொடுக்கிறது. அதே மாதிரி கஸ்டம்ஸும் சென்ட்ரல் எக்ஸைஸும் சுமார் 70,000 கோடி. இவ்வளவு 3 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு கொடுக்குது. எங்களுக்கு நீங்கள் 1.25 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். வர வேண்டிய பெண்டிங் இப்போ தங்கந்தன் சொல்ல 75% மத்திய அரசு வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறார் இல்லையா? இதை வெள்ளை அறிக்கையில் சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன், வெள்ளை அறிக்கை என்பது என்ன? அது எது உள்ளதோ அந்த உள்ள அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. அது பொருளாதார எல்லையை சொல்லக்கூடிய நல்ல அறிக்கை. அதை கூட சொல்லலைன்னா நாளைக்கு இந்த 13 லட்சம் கோடி இந்த அரசு தான் பண்ணுச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனால் வெள்ளை அறிக்கை என்பது அதில் எந்த விதமான தவறு இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் என்ன பாயிண்ட்னா, சொல்ல போகிறது மந்திரியாக இருந்தாலும் அதை சொல்வது அரசு இயந்திரம். அதாவது நிதித்துறையுடைய செயலாளர் சித்திக் அவர்கள். அவர் இப்போவும் செயலாளராக இருப்பார், முந்தின ஆட்சியிலே இருப்பார், அவர் பல துறையில் இருப்பார். அதனால் இது ஒரு அரசு சொல்லக்கூடிய ஒன்றை அமைச்சர் எடுத்து சொல்கிறார். இதுக்கு பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் தேவையில்லை. எந்த நிதியமைச்சரும் முதல் நிதியமைச்சர் ஆகும்போது அனுபவம் இல்லாதவர் தான் இருப்பாங்க. எந்த முதல்வரும், அது ஓமந்தூராக இருக்கட்டும் அல்லது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், எல்லாரும் முதல்வராக வந்ததில்லை. அதுக்கு முன்னால் ஏதோ முதல் தடவையாக வருவாங்க. ஆனால் இதுக்கு அந்த அனுபவம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 75 விழுக்காடு அமைச்சர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள்லாம் நாளைக்கு அதுக்கு அடுத்து எவ்வளோ பெரிய, நீங்கள் 91, 2001, 2021 இந்த காலகட்டத்தில் உள்ள வெள்ளை அறிக்கைகள்லாம் நம்ம வச்சுக்குவோம் சார். 2026 சரி, இப்போ அது இனி நாங்கள் கடனை கொண்டு வர மாட்டோம் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி 13 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களோடு சேர்த்து வந்துருச்சு. இனி நாங்கள் 15 lakh crore எக்ஸீட் பண்ண மாட்டோம், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பரை எக்ஸீட் பண்ண மாட்டோம், இல்லை நாங்கள் குறைப்போம் அப்படிங்கிறத ஒரு நிதியமைச்சர் சொல்லியிருக்கணும்ல. அரசு இயந்திரம் வெள்ளை அறிக்கை சொல்லுது. அதான் சொல்கிறாரு, இந்த 20 லட்சம் வாங்குறேன் 15 லட்சம் வாங்குறேன் அவர் சொல்லலை. இன்னைக்கு என்ன இருக்கு, இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம் அதை சொன்னாங்களா? அதான் இப்போ கனிம வளம், இப்போ டாஸ்மாக்னு ஒன்று இன்னைக்கு 40,000 கோடி சுமார் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் டாஸ்மாகா இல்லாமல் இருந்தால் 6,000 கோடிக்கு மேலே வராது. இதே மாதிரி சகாய அறிக்கைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சகாயம் அவருடைய ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா? கனிம வளத்தை நாம் இந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட் ஆகுது, அதை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. கனிம வளத்தை அரசே எடுத்து செய்யும்போது, மணல், தாது மணல், இப்படி எல்லா விஷயங்களும் அரசே செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு 15,000 20,000 கோடிக்கு மேலே நமக்கு நிச்சயமாக வரும். வருவாயை உருவாக்குறதுல எந்த அளவுக்கு, பத்திரப்பதிவில் எந்த அளவுக்கு வரியை உயர்த்த முடியும், அது எப்படி இடையில உள்ளவங்களுக்கு போகுது, இதை தடுக்கிறதுக்கு என்ன, இதெல்லாம் நேற்று ஒரு 2-3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் சில விஷயங்களை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த நான் இப்போ சொன்னேன்ல, கனிம வளத்தை கொண்டு வரது மட்டுமல்ல, கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து சிஎஸ்ஆர்னு ஒரு 2 விழுக்காடு வாங்குறாங்க. அதை தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள்கிட்ட நீங்கள் உதாரணமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு இத்தனை %, நான் என்ன சொல்கிறேன், மக்கள் மீது வரி போடாமல் அதுக்கு வழி இருக்கு. இந்த வழி